நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வார வாரம் ஒவ்வொரு குடும்பத்தை, அதாவது ஒரு வறுமைக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அவர்களை எங்களுடைய மக்கள் பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறீர்கள். அதிகமாக எங்களுடைய புலம்பெயர் மக்கள் எல்லாருக்குமே நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாக பாதிக்கப்பட்ட வருமானத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் உங்களால் முடிந்த பல்வேறுபட்ட உதவிகளை நீங்கள் வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய உதவிக்கு முதற்கண் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு குடும்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடமாக அரியாலை இருக்கிறது. அரியாலையில் எவ்வாறான குடும்பத்தை நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதாவது தந்தை ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாளாந்தம் கூலி வேலை. எல்லாருக்குமே தெரியும், கூலி வேலை என்று சொன்னாலே வெயிலுக்கு நாங்கள் வேலைக்கு போகலாம், மழை வந்தால் நாங்கள் பேசாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவங்க இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். எல்லாமே ஒரு 10 வயசு, 8 வயசு, 15 வயசு அந்த தரத்தில் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படுறாங்க. இவர்களுக்கான உதவிகளை எங்களுடைய உறவுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த குடும்பத்துடைய தாயார் ஒரு இடத்துல இந்த வீட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தில் இந்த கூட்டி பெருக்கிறது அவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எதற்காக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு உங்களால் உதவி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால், இருப்பவனுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவதை விட இல்லாதவனுக்கு கொடுத்து நாங்கள் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அநேகமானவங்க இருப்பவர்களை நீங்கள் எழுந்து நிற்பதை விட, அதிகமான ஒரு தோற்றத்தோடு எழுந்து நிற்பதை விட, இல்லாதவனை ஒரு கொஞ்சம் அவனை நீங்கள் நிமித்தி விட்டீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வேற எங்கேயோ செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த குடும்பத்தோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் பல்வேறுபட்ட விடயங்கள், அவர்களுடைய குடும்ப நிலை, குடும்ப சூழ்நிலை, எவ்வாறாக அவர்களுடைய உணவு முறை கடந்து செல்கிறது, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை எவ்வாறு செல்கிறார்கள், அந்த பாடசாலை அவர்கள் சென்று அவர்கள் அந்த கல்வியை கற்பதற்கு எவ்வாறான செலவுகள் ஏற்படுகிறது, அவர்களுடைய குடும்ப சூழல் தற்போது என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இன்றைய நாளில் பேச வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் இந்த குடும்பத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக. சில பிள்ளைகளை பார்த்தோமாக இருந்தால் இந்த வயசில் எவ்வளவு அனுபவித்து எவ்வளோ சந்தோஷமாக தங்களுடைய பெற்றோர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் இவர்கள் எதிர்பார்த்தாங்களா, நான் பிறந்ததுக்கு பிற்பாடு இப்படி தான் கஷ்டப்பட போகிறேன் அப்படி என்று இல்லை. வாழ்க்கை எல்லாமே யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் நாங்கள் இந்த குடும்பத்தை சந்தித்ததில் ஒரு பக்கம் ஒரு சின்ன சந்தோஷம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இவர்களை அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களால் உதவிகள் வழங்கக்கூடும், உதவிகள் வழங்குவீர்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இவர்களுடைய குடும்ப சூழலை பார்த்து எங்களுடைய உறவுகள் நீங்களாக ஒரு சிறு உதவி செய்தாலும் அது பெரிய ஒரு உதவியாக தற்போது அவர்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த குடும்பம் காணப்படுகிறது. அவர்கள் பேசுகிற விதத்தை வைத்து நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக ஒரு விஷயம் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் வழங்குகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இவ்வாறான குடும்பங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவிடுவது வழமை. அந்த இலக்கத்தின் மூலம் நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு தனிப்பட்ட முறையில் உதவிகளை வழங்கக்கூடும். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் எங்களோடு கைகோர்த்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னொரு தொலைபேசி இலக்கத்தையும் அந்த நிகழ்ச்சியில் பதிவிடுகின்றோம். அந்த தொலைபேசி இலக்கம் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு எங்கள் மூலமாக இவர்களுக்கு இந்த உதவிகளை வழங்கக்கூடும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே கூறிக்கொண்டு இப்போ அந்த குடும்பத்தோடு நாங்கள் கதைக்கலாம் வாங்க.
என்ன மக்களே, ஆரம்பத்திலே வந்து நான் இந்த குடும்பத்த பற்றி ஒரு சில விஷயங்கள வந்து உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன். அது மாத்திரமில்லாம, இப்போது நம்முடைய நவீன காலத்தில வந்து எல்லாருடைய வீடுகளும், எல்லாருடைய பாத்ரூம் வசதிகள், கிச்சன் வசதி, அவர்கள் தங்கக்கூடிய அந்த ரூம் வசதிகள் வந்து இப்பலாம் எவ்வாறான ஒரு நிலையில இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்க எங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒவ்வொரு விதமா ஆசைப்பட்டு கட்டக்கூடிய ஒரு நிலையில வந்து ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்காங்க. ஆனா, இந்த காலத்திலயும் வந்து இவ்வாறான ஒரு கிச்சன்ல தான் அவங்களுடைய சமையல் எல்லாமே வந்து நடக்குது. குறிப்பா இது கிச்சனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு தான் நாங்க சொல்லலாம். சாதாரணமாக வந்து நாங்கள் உணவு உண்ணுகின்ற வேளையில் அந்த உணவுகள் எல்லாமே வந்து எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் நினைப்போம். அது மாத்திரமில்லாமல் சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் மத்தியில் வந்து இந்த உணவு முறைகள் எல்லாம் வந்து மிகவும் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குறிப்பா வந்து நான் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தும் என்னால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இப்போது அந்த விடயத்தை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். என்னென்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு சொந்த காணிக்குள் வந்து இப்போது சொந்தமாக ஒரு வீட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் இருப்பதை வந்து பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் இந்த நாளாந்தம் கூலி வேலை செய்பவர்களுடைய இடம், சொந்த இடம் வந்து வேறெங்குள்ளது. இது வந்து இவர்கள் வாடகைக்கு வந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போதுதான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். மாதாந்தம் வந்து ரூ. 3,500 வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாடகை செலுத்துகிறார்கள். இதனுடைய உட்புறம் வந்து எவ்வாறாக இருக்கும் என்பது வந்து எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அநேகமாக நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. இப்போது இவர்களுடைய வெளித்தோற்றத்தை தான் உங்களுக்காக நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய வெளித்தோற்றம் வந்து இவ்வாறாக இருக்கிறது. இந்த நிலையில் வந்து இவர்களுடைய இந்த நாளாந்த வாழ்க்கை வந்து எவ்வாறு கடந்து செல்கிறது என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவர்களுடைய தாயாரோடு வந்து தான் நாங்கள் இந்த குடும்பத்தை பற்றி அறியக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய விடயங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி இப்போது அவர்களை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்கலாம். உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இவர்களுடைய சுற்றுவட்டம், அதாவது இவர்களுடைய வளவு, இவர்கள் சமைக்கிற இடம், இவர்கள் தங்கக்கூடிய இடம் வந்து எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் வீடியோவாக கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து இவ்வாறான மக்களுக்குத்தான் நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை மறக்காமல், இருப்பவனுக்கு கொடுத்து நீங்கள் உயர்த்தாமல் இல்லாதவனை ஒரு சிறிது தூரம் நீங்கள் நிமித்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இப்போது அவங்களுடைய தாயாரோடு வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை கதைக்கலாம்.
என்ன மக்களே, ஆரம்பத்திலே வந்து நான் இந்த குடும்பத்தை பற்றி பல்வேறுபட்ட விடயத்தை வந்து உங்களிடத்தில் வந்து நான் கூறிட்டேன். இப்போது தான் அந்த தாயாரோடு வந்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து நமக்கு கிடைத்தது. இப்போ அவரோடு வந்து நாங்கள் அவங்களுடைய குடும்ப நிலை வந்து இப்போது இவ்வாறாக இருக்கிறது, இவர்களுடைய வருமானங்கள், இவர்களுடைய 3 வேளை உணவு முறை, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, போக்குவரத்து செலவு எல்லாமே வந்து இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்வதை தாண்டி அது அந்த கஷ்டம் என்ற ஒரு இடத்துல இருந்து அதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய அந்த தாயாருக்கு தான் அந்த விடயம் விளங்கும். இப்போ நாங்கள் அந்த அக்காவோட கற்றுக்கலாம் எப்படியா இருக்காங்கன்னு சொல்லி. வணக்கம் அக்கா. வணக்கம். ஆரம்பத்துல இருந்து நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்க. அழுது நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்க போகிறது இல்லை, சரியா? துணிஞ்சு நீங்கள் போராடினீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெற்றி பெறலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை நீங்கள் நம்பணும், சரி? ஆனால் பிள்ளைகளை வந்து சரியான வழிமுறையில் வந்து நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்களாக இருந்தால் அவையால் வந்து உங்களுடைய கஷ்டம் வந்து மாறக்கூடும், சரி? உங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு. எனக்கு 4 பிள்ளைகள். எனக்கு இந்த மேசன் கொஞ்சம் ட்ரீம் பாவிக்கிறேன். 4 பேரும் ஸ்கூல் போகிறவ. உங்களுக்கு போக்குவரத்து வசதி, பிள்ளைகள் எல்லாருமே வந்து 3 பிள்ளைகளும் வந்து சின்ன சின்ன வயசில் இருக்கணும். அவன் இப்போ 4 பேர், அதில் ஒரு ஆள் வந்து 15 வயசு, மற்றாகெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ அவன் பாடசாலை போக்குவரத்து வசதி, அவைக்கு படிக்கக்கூடிய புத்தகம், கொப்பி, பென்சில், பேக்கு அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கைக்கு வந்து சரியான பள்ளக்காணி, மழை காலத்தில் வந்து சரியான பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அழாதீங்க, அழுது எதுவும் கிடைக்க போகிறோம், நீங்கள் கதையுங்க. மழை காலம் நாங்கள் ஒளிமித்தானே இருக்கிறது, படுக்கிற ஒழுக்கும். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக இந்த புது ஃபுல்லாக தண்ணி, சரியான கஷ்டத்தின். சரி, கணவன் என்ன வேலை செய்கிற? கூலி வேலை. கூலி வேலை, சரி. ஒரு நாள் கூலி அவருக்கு கடைசி எவ்வளவு கிடைக்கும்? 1500. 1500 வந்து 3 வேளையும் சாப்பிட முடியுமா இந்த காலத்தில்? இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கொண்டு போகிறீங்க? இப்போ கடையில் வந்து நார்மலாக சாமான் வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து நீங்கள் காசை கொடுக்குறீங்களா, இல்லாட்டி அதுக்கு எதுவாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சமைக்கிறீங்களா, இல்லாட்டி 3 வேளையில் 2 வேளை சாப்பிட்றீங்களா, என்ன மாதிரி? அதை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். 2 வேளை சாப்பிட்ற காலமில்லை, பெருசாக சாப்பிட்டே. பிள்ளைகளுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு. குறிப்பாக உங்களுக்கு உதவி என்றது சொல்ல வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியான உதவி வேணும்? ஏன்னா பிள்ளைகளை படிக்கிறதுக்கு டியூஷன் போடுறது ஃபீஸ் எதுவும் காட்டி மாதம் காட்டினேன். அதே எந்த ஸ்கூல் படிக்கணும்? மகேஸ்வரி. சரி, கிட்டே இருக்குதா? 4 பேருமே மகேஸ்வரி தான். நடந்தே போயிடலாம். எவ்வளோ தூரம் வரும்? இங்கே உங்களோட வீட்டை இருந்து எவ்வளோ நேரத்தில்? ஒரு 10 நிமிஷத்தில் போகலாமா? பிள்ளைங்க காமணத்தையாலும் நடந்தே போவோம். சரி, அதோட வந்து அதுக்கு 4 பேரும் படிக்கணும்னு சொன்னால் பாடசாலை செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது. 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் கொப்பி வாங்கணும், புத்தகம் வாங்கணும், பென்சில் வாங்கணும் அப்படின்னு. அப்போ இந்த பாடசாலை காலத்தில் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பாடசாலை மூலமாக உதவி கிடைக்குதா? சில நேரம் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறவன், சில நேரம் நாங்களாம் எல்லாம் வேண்டிக்கும். சரி, எல்லாமே நீங்கள் தான் வாங்குறது. சரி, அதை தாண்டி வந்து உங்களோட வீடு வந்து இந்த நிலையில் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கையே வந்து இந்த நிலையில் தான் இருக்குதா, இல்லாட்டி உள்ளுக்கு வந்து உங்களால் வந்து படுத்து எழும்பக்கூடிய அளவுக்கு வந்து அறை வசதிகள் இருக்குதா? ஒரு அறை மட்டும்தான். ஒரு அறை மட்டும். அப்போ நீங்கள் சமைக்கிறது இந்த இடத்துல தான்? இது மழை காலமங்களை ஒழுக்கன்னு சொல்லி இதில் தகரத்தை வச்சுருந்தேன். அதுவும் அப்படி ஒழுகுறது. அப்புறம் இப்போ மழையில் தானே இதில் வச்சு சமைக்கும். வெள்ளெண்ணெயில் சமைச்சிட்டு போகிறதான். சரி, வெள்ளெண்ணெய் சமைச்சிட்டிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து 2 மணிக்கு வந்துடணும் பாடசாலையால். சரி, அவள் டியூஷன் எல்லாரும் 4 பேரும் டியூஷனை போயிடணுமா? ஏன் போகிறீங்களா? வசதி இல்லை, என்று விட்டு வசதி இல்லை. சரி, அப்போ எத்தனை 4 பேரில் எத்தனை பேர் டியூஷனுக்கு போயிடணும்? ஒருத்தரும் போகிறீங்களா? அப்போ தனியாக பாடசாலை கல்வி மட்டும்தான் இவைக்கு கிடைக்கிது, டியூஷன் எங்கேயும் நீங்கள் அனுப்புறீங்களா? சரி, பிள்ளைங்க படிப்பின் நிலை வந்து எப்படி இருக்குது? நல்லா படிப்பினமா? நல்லா படிப்பினம். டீச்சராக்கள் போய் கேட்டால் சொல்லி நான் பிள்ளைகள் நல்லா கட்டிக்கார பிள்ளைய நல்லா படிக்கணும் 4 பேர். சரி, இந்த படிப்பு சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வேறு அதிகாரிகள் ஏதாச்சும் உதவி செய்திருக்கணும்? முதல்ல ஒரு நிறுவனம் செய்தது, ஹஸ்பண்ட் இருக்கிறபடியாக செய்யலான்னு விட்டுட்டேன். சரி, அப்போ சமுத்தி கொடுப்பனவெல்லாம் உங்களுக்கு? அது சமுத்தியால் இல்லை, இப்போ நிலம்புரி மாற்றிருக்கு. சரி, அதில் எவ்வளோ காசு கிடைக்குது உங்களுக்கு? 1500 எடுக்கிறோம். 1500. அது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்காதே? ஒன்று மாதம் கொண்ட விட்ட மாதம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு பிறகு வந்து அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். சரியான மாதத்தில் வந்து அது இருக்காது. அதை தாண்டி உங்களோட கணவன் அந்த நாளாந்த கூலி வேலையால் தான் உங்களோட நாட்கள் வந்து போகுது. சரி, அது மாத்திரம் இல்லாமல் வந்து உங்களோட கணவன் வந்து கூலி வேலைன்னு சொன்னால் மேசன் வேலை தானே செய்கிறார்?
மேசன் வேலை மட்டும்தான். சரி, வெயில் காலத்துல வந்து மேசன் வேலைக்காரர் வந்து வேலை செய்யலாம், ஆனா மழை காலத்துல வந்து செய்யவே முடியாது. வேலை இருந்தாலும் செய்ய முடியாத நிலையில இருக்கிறாங்க. அப்ப மழை காலத்துல வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? மழை காலத்தில் அப்படியும் இப்படியும் கடனை வேண்டுறதும் அப்புறம் ஏதோ ஒரு போகுது. சரி, குடி தண்ணி இருக்கு, இதில் ஒரு கிணறு பார்த்தா குடி தண்ணி அவங்களுக்கு? இல்லை இல்லை, அப்போ குடி தண்ணிக்கு அவங்க போகிறோம், அது கொஞ்சம் தூரம் போகணும். அங்கேருந்து தூரம் நடந்து போய் தான் இல்லை இல்லை, இதுக்கிட்ட இருக்கு. அப்போ பாத்ரூம் வசதி நீங்கள் போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது பாத்ரூமில். சரி, தண்ணி வசதி ஒன்று தான் இல்லை. சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து எங்களுடைய மக்கள் தான் உதவிகளை செய்வார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கண்ணீரின் மூலம்தான் நீங்கள் அதை வெளிப்படுத்துனீங்கன்றது எங்களால் விளங்கக்கூடும். உங்களை மட்டுமல்லாமல் நாங்கள் உங்களை மாதிரி பல்வேறுபட்ட குடும்பத்தை வந்து சந்திச்சிருக்கிறோம். எனவே வந்து கஷ்டம் என்பது வந்து நீடிக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கட்டாயம் மாற்றம் வரும். அழுது கொண்டு இருந்தால் எதுவும் இல்லை. நீங்கள் 4 பிள்ளைகள் இருக்கு, 4 பேரும் நல்லா படிக்க வைங்க. சரி, அவங்களுக்கு டியூஷனுக்கு போய் தான் அவங்களுக்கு இன்னும் பெரிய படிப்பு தேவைன்றதை தாண்டி அவங்க வீட்டில் இருந்து இப்போ கொடுக்கக்கூடிய புத்தகங்களை வந்து நல்லா படிச்சுட்டு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து அந்த பிள்ளைகளால் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோசிக்காதுங்க, எதுவுமே நடக்காது, எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான் நடக்கும். சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து நாங்கள் உங்களோட தொலைபேசி இலக்கம் சரியான முகவரியை வந்து கொடுக்கறதுக்கு காரணம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுடைய உறவுகள் உதவி செய்ய வேணும்னு சொன்னால் அந்த தொலைபேசி மூலம் மேற்கொண்டு உங்களுக்கு உதவிகளை வந்து வழங்குவாங்க. நீங்கள் உங்களுடைய சரியான தொலைபேசி இலக்கமும் சரியான முகவரியையும் வந்து நேர கேமரா பார்த்து சொல்லுங்கள். ஜெசிகா நனாராஜினி എൻ്റെ முழு பேர். ஃபோன் நம்பர் 076 40 19 434. அட்ரஸ் மலர் மகள் வீதி அரியாலை. എൻ്റെ 4 பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற உதவி செய்தார். சரி, அக்கா கூறுறது என்னென்னு சொன்னால் அவளை பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கிறா. அந்த கண்ணீரை உங்களுக்கு சொல்லியிருக்கும். அவங்க இவ்வளோ ஒரு தூரமான கஷ்டத்தில் இருக்கா. 1500 ரூபா ஒரு மதியம் நாங்கள் சமைத்து முழுமையாக சாப்பிடுவதற்கே வந்து போதிய அளவு பணம் இல்லை. அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த 1500 ரூபாயை வைத்து 4 பிள்ளைகள், கணவன் மனைவியோடு சேர்த்தா 6 பேர். அவர்கள் 6 பேரும் 3 வேளை சாப்பிடணும்னு சொன்னால் இவர்களுடைய நிலை வந்து எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் அறிய வேணும். எனவே மக்கள் சாதாரணமாக நோமலாக இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களை வந்து நீங்கள் பெருசாக காட்டணும் என்ற எண்ணத்தை தாண்டி இவ்வாறான மக்களுக்கு உதவியை செய்து நீங்கள் புண்ணியங்களை மட்டும் தேடினீர்களாக இருந்தால் உங்களுடைய சந்ததிகள் கூட நல்லா இருக்கும் என்பது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே வந்து இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடுறோம். இதன் மூலமாக வந்து எங்களுடைய மக்கள் நீங்கள் கட்டாயம் இவர்களுக்கு உதவி செய்ய வேணும். அவங்க எனக்கு வீடு வேணும், காணி வேணும், குடிக்கக்கூடிய ஒரு தண்ணி வசதியான இடம் வேணுமென்று சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கேட்குறது தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு கல்வி கிடைக்க வேணும். அந்த கல்விக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைத்தாலே போதுமென்று தான் அவங்க கேட்டிருக்காங்க. எனவே எங்களுடைய மக்கள் கல்வியை நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதை வந்து நீங்கள் இவர்களுக்கு உதவிகளை செய்து இவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அந்த 4 பிள்ளைகளுக்குமென்று சொல்லி நாங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்புகின்றோம். எனவே வந்து நீங்கள் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசியின் மூலம் அழைப்பினை மேற்கொண்டு உங்களால் உதவி செய்ய விரும்பவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இலக்கத்தையும் வந்து நாங்கள் அதிலே பதிவு செய்கிறோம். நீங்கள் எங்களோடு சேர்ந்து இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவீர்களாக இருந்தால் நீங்கள் எங்களோடும் அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த குடும்பத்தை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.